ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிப்போம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவின் ஊடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் வாழுகிறோம். முஸ்லிம்களாக வாழுகின்ற நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும். முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிப்பது என்பது எதனை குறிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 102ஆம் வசனத்தில் விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தே, நீங்கள் அல்லாவை உரிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ முஸ்லிம்களை பார்த்து, மூமின்களை பார்த்து நீங்கள் உரிய முறைப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? முஸ்லிம்களில் பெயரளவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், உண்மையான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பேரை கேட்டால் முஹம்மத், அஹ்மத் இப்படி பேர், ஆனால் அவர்கிட்ட இஸ்லாம் இருக்காது, மார்க்கம் இருக்காது, அல்லாஹ் சொன்னபடி வாழ மாட்டார், ரசூலுல்லாஹ் சொன்னபடி வாழ மாட்டார், இஸ்லாம் இல்லை, முஸ்லிம் இல்லை. ஆனால் அவரோட பேர் முஸ்லிம் பேர். இதே போன்று உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னால் கட்டுப்படுவார், ரசூலுல்லாஹ் சொன்னால் கட்டுப்படுவார், சமிஅனா வ அத்தானா, செய்மடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று வாழக்கூடிய முஸ்லிம்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிற விஷயம், நீங்கள் உண்மையான முஸ்லிமாக வாழுங்கள், உண்மையான முஸ்லிமாகவே மரணியுங்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, பேசக்கூடிய நான், செவிமடுக்கக்கூடிய நீங்கள் எங்களை ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லிமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லாஹ் சொல்கிற அந்த முஸ்லிமாக என்னால் மரணிக்க முடியுமா என்பதனை நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், மௌத் அவர்களில் ஒருவருக்கு வந்து விட்டால் அவர் சொல்லுவார், ரப்பிர்ஜிஊன், என்னை மீண்டும் உலகுக்கு அனுப்பிவிடு. சூரத்துல் மூமினூன் 23ஆம் அத்தியாயம் 99வது வசனம். உண்மையான முஸ்லிமாக வாழாதவர் உலகத்தில் வாழுகின்ற பொழுது, உண்மையான முஸ்லிமாக வாழாதவர் அவருக்கு மரணம் வருகின்ற பொழுது மரண வேளையில் வைத்து அவர் யோசிப்பார், கை சேதப்படுவார், நான் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்திருக்கலாமே, அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே, இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே, ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து எனது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இருக்கலாமே, அப்படி என்று மௌத்தாகிற நேரம் கை சேதப்பட்டவராக நிச்சயமாக சொல்லுவார் என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எடுத்து காட்டுகிறான். கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை உலகுக்கு திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் ஒரு முஸ்லிமாக நல்லமல் செய்யாமல் வந்துவிட்டேன், முஸ்லிமாக இருந்து நல்லமல் செய்து நான் விட்ட அந்த நல்லமல்களை செய்து விட்டு வருகிறேன், எனக்கு அவகாசம் தா என்று கெஞ்சுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அங்கே அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. மண்ணறைக்குள் செல்வான். மண்ணறைக்குள் போனால் யாரு போனாலும், பெயரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தவன் போனாலும், உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து விட்டு போனாலும் அவனிடம் 3 கேள்விகள் இருக்கிறது. அபு தாவூத்ல 4753ஆவது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸில் மன் ரப்புக், உனது இரட்சகன் யார் என்று உண்மையான முஸ்லிமிடம் கேட்கப்படும். அவன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், ஏன ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவான். வமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? தீனி அல் இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாம் என்று கூறுவான். மாஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டுள்ள இந்த மனிதருடைய செய்தி என்ன? ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அப்படி என்று சொல்லி பதில் சொல்லுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சரியான பதில் சொல்லக்கூடிய அந்த உண்மையான முஸ்லிமை பார்த்து அந்த வழக்குமார்கள் 4வது ஒரு கேள்வியையும் கேட்பார்கள். வமா யுத்ரீக், உங்களுக்கு இது எப்படி தெரியும்? ரப்பி அல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ், தீனி அல் இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாம், ஹுவ ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சரியான பதிலை சொல்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்லுவார், உண்மையான முஸ்லிம் சொல்லுவார், கரஅத்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், ஃபஆமன்து, அதை விசுவாசம் கொண்டேன், வஸத்தக்து, அதனை நான் உண்மைப்படுத்தினேன், அப்படி என்று சொல்லுவார். கரஅத்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அல்லாஹ்வுடைய வேதத்தை விளங்கினேன் என்றது அர்த்தம். ஏனென்றால் ஃபஆமன்து, நான் நம்பிக்கை கொண்டேன், ஈமான் கொண்டேன், இந்த வேதத்தில் உள்ளவைகளை எல்லாம் நான் ஓதினேன், வேதத்தில் உள்ளவைகளை எல்லாம் நான் நம்பினேன். நம்புறதுக்கு விளங்கணும், உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு விளங்க வேண்டும். அப்ப அர்த்தம் விளங்கி இருக்கிறார். ஃபஆமன்து வஸத்தக்து, நான் உண்மைப்படுத்தினேன். எதை உண்மைப்படுத்தினேன்? இந்த குர்ஆன்ல, அல் குர்ஆன்ல உள்ளவைகளை ஓதி வாசித்து விளங்கி ஈமான் கொண்டு நான் வாழ்க்கையில அமுல்படுத்தினேன். ஒரு முஸ்லிம்
உண்மையான விசுவாசி, உண்மையான முஸ்லிம். அன்பார்ந்த சகோதரர்களே, கபர்ல கேள்வி 3 கேள்விகள். சரியான பதில் சொல்கிறவருக்கு 4வது கேள்வி, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அவர் சொல்லக்கூடிய பதில், நான் அல் குர்ஆனை வாசித்தேன், அல் குர்ஆனை நம்பினேன், அல் குர்ஆனை உண்மைப்படுத்தினேன், நடைமுறைப்படுத்தினேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏண்ட நிலைமை என்ன? பேசக்கூடிய என்னுடைய நிலைமை என்ன? நான் ரப்பி அல்லாஹ், ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தீனி அல் இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாம் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஹுவ ரசூலுல்லாஹ், எனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறதா? நான் முஸ்லிமாக வாழ்கிறேனா? ஒரு முஸ்லிமாக வாழ்கிறவர், உண்மையான முஸ்லிமாக வாழ்கிறவர் ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்று வாழ்வார். ரப்பு எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார். ரப்பு எதை சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவார். தீனி அல் இஸ்லாம், ஏண்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய வரிகள், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிமாக வாழக்கூடிய நாங்கள் பல பிரிவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல இயக்கங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல ஜமாத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல அமைப்புகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அமைப்பை பற்றியும் கேள்வி கிடையாது. நீங்க என்ன அமைப்பு? கபர்ல நீங்க என்ன ஜமாத்? நீங்க எந்த இயக்கம்? நீங்க எந்த பிரிவு? நீங்க எந்த ஃபிர்கா? கேள்வி இல்லை. வா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? தீனி அல் இஸ்லாம். ஒரு கேள்வி ஒரு பதில். உன்ன மார்க்கம் எது? தீனி அல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம். உங்களோட ஜமாஅத் எது? அன்பார்ந்த சகோதரர்களே, ஜமாஅத்துகள் இயக்கங்கள் இஸ்லாம் இல்லை. சில நேரம் தேவைப்படலாம், சில நேரம் தேவைப்படாமல் போகலாம். ஆனா எங்களுக்கு தேவை இஸ்லாம். இஸ்லாம் என்றா என்ன? அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது. இன்றைக்கு சில பேர் இயக்கத்துக்குள் சுருங்கி இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்குள் இன்னும் வரவில்லை. இயக்கம் சொன்னது மட்டும்தான் தெரியும், இஸ்லாம் சொன்னது தெரியாது. இயக்கத்துக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு, இஸ்லாத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால இஸ்லாம் தெரியாமலேயே, இஸ்லாத்தில் வாழாமலேயே கபரை சந்திக்க வேண்டிய நிலை சில பேருக்கு ஏற்படுகிறது. அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறானே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்துல பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள்ல மட்டும் இஸ்லாம், சிலதுல இஸ்லாம் இல்லை. சிலதில் இஸ்லாம், சிலதில் இஸ்லாம் இல்லை. இன்னைக்கு இயக்கங்களையும் எடுத்து பாருங்க. சில பேர் சில விஷயங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சில விஷயங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துவார்கள். சிலர் என்ன செய்வாங்க? தொழுக மஸ்ஜித், பள்ளிக்கு வாங்க தொழுங்க, அது மட்டும்தான் முக்கியம் என்ற மாதிரி தங்களுடைய இயக்கத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இயக்கங்கள் எப்படி? ஷிர்க் வேண்டாம், பித்அத் வேண்டாம், மூட நம்பிக்கை வேண்டாம், அதை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கல்வி வேண்டும், உலகமும் வேண்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல ஒரு பகுதி எடுத்து ஒரு இயக்கம், இன்னொரு பகுதி எடுத்து இன்னொரு இயக்கம், இன்னொரு பகுதி எடுத்து இன்னொரு இயக்கம் அல்ல. ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும், பரிபூர்ண முஸ்லிமாக வாழ வேண்டும், இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிம். கேள்வி, உங்களோட மார்க்கம் எது? மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? தீனி அல் இஸ்லாம், இஸ்லாத்தின் படி வாழ்ந்தால்தான் எங்களோட நாவுகளால எனது மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று கபர்ல வைத்து சரியான பதில் சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான முஸ்லிம்,
அவர் சரியான பதில்களை எல்லாம் சொன்ன பிறகு உந்துர் இலா மக்அதிக மினன்னார், நீங்க இப்ப சுவர்க்கவாசி ஆயிட்டீங்க, ஒருவேளை நீங்க நரகவாசியாக ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நரகத்துடைய இடத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க என்று நரகத்தின் இடம் காட்டப்படும். யாருக்கு? உண்மையான முஸ்லிமுக்கு. கபூர்ல வச்சு என்ன செய்யப்படும் சொன்னார்? புகாரில 1338 இலக்கத்தில் ஹதீஸ் வருது. உண்மையான முஸ்லிமுக்கு சரிதானே, அவர் சரியான பதில்களை எல்லாம் சொன்ன பிறகு அவருக்கு காட்டப்படும் நரகத்தில் உங்களோட இடத்தை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உண்மையான முஸ்லீமாக உலகத்தில் வாழ்ந்தீங்களே, அதனால் அபுதலக்கல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னா, அல்லாஹ் அந்த இடத்தை உங்களுக்கு தராம அதுக்கு பகரமாக சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை தருகிறான் அப்படி என்று சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்தா அவருக்கு சுவர்க்கம். கபர்ல சரியான பதில்களை சொல்லுவார். அது மட்டுமல்ல, நரகத்தின் இடம் காட்டப்பட்டு உங்களுக்கு இந்த இடம்தான் தரப்பட இருந்தது, ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாசியாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தீங்களே உலகத்தில், அதனால் அது மாற்றப்பட்டு உங்களுக்கு சுவர்க்கம் தரப்படுகிறது என்று நற்செய்தி சொல்லப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைத்து கது சதக அபுதி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டார், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, இவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு விரிப்பை கொடுங்கள், வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, இவருக்கு சுவர்க்கத்திலான ஆடை கொடுங்கள், வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னா, இவருக்கு சுவர்க்கத்தை நோக்கி ஒரு கதவை திறந்து கொடுங்கள் என்று கபரிலே சொல்லப்படும். உண்மையான முஸ்லிம், முஸ்லிமாக வாழ்ந்தவன், உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தவனுக்கு இந்த நற்செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் பெயரளவுல முஸ்லிமாக வாழ்ந்தவன், முனாஃபிக்காக வாழ்ந்தவன், காஃபிராக வாழ்ந்தவன், இஸ்லாத்தை பின்பற்றாதவன், இஸ்லாத்தை கேலி செய்தவன், இஸ்லாத்தை நகைச்சுவைக்கு உட்படுத்தினவன், இஸ்லாத்தில் சந்தேகத்தோடு வாழ்ந்தவன், அவனுக்கிட்ட கேள்வி, மன் ரப்புக், உனது இரட்சகன் யார்? ஹா ஹா லா அத்ரி, என் கை சேதமே, என் கை சேதமே, எனக்கு தெரியாது. அவனுக்கு ரப்பு என்றா யார் என்று தெரியாது. என்ன காரணம்? உலகில் வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிமாக வாழவில்லை, பெயரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தான், அவன் முனாஃபிக்காக வாழ்ந்தான், காஃபிராக வாழ்ந்தான், சந்தேகத்திலே வாழ்ந்தான், அவர் ரப்பை உண்மையாக ஏற்று வாழவில்லை. அதனால ஹா ஹா லா அத்ரி, என் கை சேதமே, என் கை சேதமே, எனக்கு தெரியாது அப்படி என்று பதில் சொல்லுவான். மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? மார்க்கத்திட வாசமும் இல்லாதவர், மார்க்கத்திட வாசமும் இல்லாதவர், மார்க்கத்தோடு வாழ்கின்றவர்களை எல்லாம் கேலி செய்தவர், மார்க்கத்திலே சந்தேகத்தோடு இருந்தவர், அவர்கிட்ட போய் மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டால் மார்க்கத்தோடு வாழாதவர் எப்படி பதில் சொல்லுவார்? ஹா ஹா லா அத்ரி, என் கை சேதமே, என் கை சேதமே, எனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லுவார். ஏண்டா அவர் இஸ்லாத்தில் வாழல்ல, அவர் மார்க்கத்தில் வாழவில்லை, மார்க்கம் என்றா என்னன்னே தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், தூதராக அனுப்பப்பட்ட இந்த மனிதனுடைய செய்தி என்ன அப்படி என்று கேட்ட நேரம் ஹா ஹா லா அத்ரி, தூதருட வார்த்தை தெரியாது, ஹதீஸ்கள் தெரியாது, நபிமொழிகள் தெரியாது, நபிமொழிகளை கேட்டதில்லை, கேட்டாலும் அதை நம்பியதில்லை, அதனை பின்பற்றியதில்லை, வாழ்க்கையில எடுத்து நடந்ததில்லை, ஒரு ஹதீஸ வாழ்க்கையில அமுல்படுத்தியது கிடையாது. அன்பான சகோதரர்களே, அப்ப கபர்ல வச்சு இந்த மனிதர் யார், இவருடைய செய்தி என்ன, உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டா ஹா ஹா லா அத்ரி, என் கை சேதமே, என் கை சேதமே, எனக்கு தெரியாது என்று பதில் சொல்லுவார். அன்பான சகோதரர்களே, ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்தில் ஒரு அழைப்பாளர் அழைத்து
கது கதப், இவன் பொய் சொல்லிவிட்டான். ஃபஅஃப்ரிஷூஹு மினன் நார், இவருக்கு நரகத்திலான ஒரு விரிப்பை கொடுங்கள். கபர்ல நரகத்திலான ஒரு விரிப்பை கொடுங்கள். வஅல்பிஸூஹு மினன் நார், நரகத்திலான ஒரு ஆடையை அணிவியுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், நரகத்தை நோக்கி ஒரு கதவை திறந்து விடுங்கள். அப்படி என்று சொல்லப்படும். படு பயங்கரமாக இருக்கும். என்ன காரணம்? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழல்ல, ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழல்ல, உண்மையான முஸ்லிமாக வாழல்ல, இஸ்லாத்தை தன் மார்க்கமாக எடுத்து வாழவில்லை, ரசூலுல்லாவை அல்லாஹ்வின் தூதராக மதித்து வாழவில்லை, உண்மையான முஸ்லிமாக வாழவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு கை சேதம். போனவர் திரும்பி வருவாரா? போனால் திரும்பி வர முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். முஸ்லிமான்னு பாருங்க. நீங்க முஸ்லிமா? நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றவரா? நீங்க ரசூலுக்கு கட்டுப்படுகின்றவரா? உங்களோட மார்க்கம் இஸ்லாமா? நீங்க ரப்பி அல்லாஹ், ஏன் ரப்பு அல்லாஹ் என்று வாழ்கிறவரா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவரா? முஸ்லிமா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அப்படி என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிமாக வாழாதவர், உண்மையான முஸ்லிமாக வாழாதவர், பெயரளவில் முஸ்லிமாக இருந்தவர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் யாரை பின்பற்றினார்? அல்லாஹ்வை பின்பற்றவில்லை, ரசூலை பின்பற்றவில்லை, இஸ்லாத்தை பின்பற்றவில்லை, வஹியை பின்பற்றவில்லை. அப்ப யாரை பின்பற்றினார்? எதனை பின்பற்றினார்? அப்படி என்று பார்த்தால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் ஜாசியா 45வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்கிறான், அஃபரஐத மனித்தஹத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை, தன் உள்ளம் சொன்னதை கடவுளாக தெய்வமாக எடுத்துக்கொண்டவரை நீ பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொன்னது வேத வரிகள் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னது வேத வரிகள் கிடையாது. எது தெரியுமா வேத வரி? எது தெரியுமா எதை கடவுளாக பார்த்தார் என்றால் தன் மனோ இச்சை. உள்ளம் எதை சொல்லுதோ அதைத்தான் அவன் வேத வரியாக பார்த்தான், அதைத்தான் பின்பற்றினான், அதைத்தான் கடவுளாக பார்த்தான். அல்லாஹ்வே சொல்கிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இந்த பூமியிலே வாழ்கிறார்கள், அவங்களுக்கு அல்லாஹ் தெய்வம் அல்ல, அல்லாஹ் கடவுள் அல்ல, அல்லாஹ் அல்லாஹ் இல்லை, ரப்பு இல்லை, அல்லாஹ் ரப்பு இல்லை, அல்லாஹ் இலாஹ் இல்லை. எது இலாஹு என்றால் ஹவா, அவருடைய உள்ளத்தில் தோன்றுகின்றவைகள், உள்ளத்தில் நினைக்கின்றவைகள், மனோ இச்சை, இதுதான் அவனது கடவுள், கடவுளாக இலாகாக எடுத்துக்கொண்டான். அப்படியானவரை நீ பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் தெரிந்து கொண்டே அவனை வழிகேட்டிலே விட்டு வைத்தான். அல்லாஹ் அப்படியானவர்களுடைய காதுகள் மீதும் உள்ளத்தின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். அவனுடைய பார்வையிலும் திரையை போட்டு விட்டான், பார்வையிலும் திரையை போட்டு விட்டான். அல்லாஹ்வுக்கு பிறகு அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் யார்? அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சில மனிதர்கள் முஸ்லிம்கள்ல இருக்கிறாங்க, முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல பெயரளவில் முஸ்லிம்கள், பேரை கேட்டா முஹம்மது அஹ்மத், இஸ்லாம் இல்ல. அவங்க மனோ இச்சையை பின்பற்றுகின்றவர்கள், பகுத்தறிவை பின்பற்றுகின்றவர்கள், அவர்கள் அக்லை புத்தியை பின்பற்றுகின்றவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவங்கள பற்றி சொல்ற நேரம் அவங்களோட காதுகள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது, அல்லாஹ் முத்திரையிட்டான். அவங்களோட காதுகள் அவங்களோட உள்ளங்கள் மீதும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான்.
அது மட்டுமல்ல, பார்வையில திரையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டான். அவங்க இஸ்லாத்தை பார்க்க மாட்டார்கள், இஸ்லாத்தை சிந்திக்க மாட்டார்கள், இஸ்லாத்தை செய்மடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், ஃபமை யஹ்தீஹி, இவருக்கு யார் நேர்வழி காட்டுறது? மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிறகு. அல்லாஹ் கைவிட்டான், அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல, அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கல. அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கலண்டா அல்லாஹ்வுக்கு பிறகு நேர்வழி இவருக்கு கொடுக்கிறவர் யார்? அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையில சில கட்டங்கள் வரும். நாங்கள் குர்ஆன் ஹதீஸ், அல்லாஹ் ரசூல், வஹி, இஸ்லாம் என்று வாழ்கிற ஒருவராக இருந்தாலும் எங்கட வாழ்க்கையிலையும் ஒரு கட்டம் வரும். என் மனசு சொல்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா, இஸ்லாம் சொல்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? வாழ்க்கையில் கட்டங்கள் வரும். நிறைய பேர் சொத்து பங்கீட்டில் ஃபெயில். ஏண்டா அல்லாஹ் ரசூல் சொன்னதை செய்கிறதே இல்லை, பார்க்கிறதும் இல்லை, கேட்கிறதும் இல்லை, தெரிஞ்சு கொள்றதும் இல்லை. யோசிச்சு பாருங்க, எங்களோட குடும்பங்களில் எங்களோட சொத்துக்களை நாங்கள் எப்படி பங்கு பிரிச்சுக்கிறோம்? அல்லாஹ் சொன்னபடியா, ரசூலுல்லாஹ் சொன்னபடியா, மார்க்கம் சொன்னபடியா? நாங்கள் சொத்தை இஸ்லாத்தின் படி செய்யாம தீனி அல் இஸ்லாம் என்று எப்படி கபர்ல சொல்ல முடியும்? என்ன மார்க்கம் இஸ்லாம். அன்பான சகோதரர்களே, வாழையடி வாழையாக என்ன முறையோ அதுதான் இன்னும் முறை. இஸ்லாத்தின் முறை இன்னும் பல குடும்பங்கள்ல 199% குடும்பங்கள்ல சொத்து பங்கீடு இஸ்லாத்தின் படி வரவில்லை. அன்பான சகோதரர்களே, எங்களோட திருமண விஷயங்கள், யாருடைய திருமணம் இஸ்லாத்தின் படி நடக்குது? யாருடைய திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருக்கிறது? இல்ல, வாழையடி வாழையாக எது எங்களோட வளமையோ, எங்களோட கல்ச்சரோ, எங்களோட ஃபெமிலியோட கல்ச்சர், எங்களோட ஊர்ல கல்ச்சர், இஸ்லாத்தோட கல்ச்சர் அல்ல போகுது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தை பார்க்கல, நாங்கள் இஸ்லாத்தை பார்க்கல. அன்பான சகோதரர்களே, இது மாதிரி வாழ்க்கையில சில கட்டங்கள்ல இஸ்லாமா அல்லது மனோ இச்சையா அப்படியான கட்டம் வரும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கட்டம் வருது. யாரு? சுப்ஹானல்லாஹ், 2ஆம் ஹலீஃபா, சுவர்க்கத்து நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கட்டம் வருது. எப்படியான கட்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், புகாரில 3667வது ஹதீஸ்ல இடம்பெறுகிறது, 3667வது இலக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ரசூலுல்லாஹ் மௌத்தாகல்ல. நிறைய சம்பவங்கள் இருக்குது, நான் ஒன்று சொல்றேன். வல்லாஹி மா மாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் மௌத்தாகல்ல, அடிச்சு சொல்றார். வகால உமர் வல்லாஹி மா கான யகவு ஃபீ நஃப்ஸி இல்லா தாக், என்ற உள்ளம் அதைத்தான் சொல்லுது, என்ற உள்ளம் அதைத்தான் சொல்லுது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகல்ல, இன்னும் கொஞ்சத்துல எழும்பிடுவார், இன்னும் கொஞ்சத்துல அல்லாஹ் எழுப்பிடுவான். யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தானன்னு சொன்னால் கை கால எடுத்துடுவேன், முரளி அல்லாஹ் சொல்றார். அந்த அளவுக்கு உறுதியாக சொல்றார். என்ற உள்ளம் சொல்றது இல்ல, ரசூலுல்லாஹ் மௌத்தாகல்ல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டு சொல்கிறார்கள், நீங்க உயிரோடு இருக்கின்ற பொழுதும் மனமாக இருந்தீர்கள், மௌத்தான பிறகும் மனமாக இருக்கிறீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், அலா மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாராவது உங்கள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தால்
அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கிறான், அவன் மரணிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். வகால் இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். குர்ஆன் வசனம், சூரத்துர் ரூம் 30வது வசனம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்களும் மரணிக்க கூடியவர்கள், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள். இவருடைய உள்ளம் என்ன சொல்லுது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்? ரசூலுல்லாஹ் மரணிக்கல்ல, அவர் மௌத்தாக மாட்டார். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து காட்டுறார் ஆதாரம் அல் குர்ஆன்ல. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நீங்களும் மௌத்தாக கூடியவர், அவர்களும் மௌத்தாக கூடியவர்கள். அதே போன்று ஆல இம்ரான் 144வது வசனத்தையும் ஓதி காட்டுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவர் ஒரு தூதர் தான், இவர் ஒரு தூதர் மட்டும்தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இவருக்கு முன்னாலும் பல தூதர்கள் வந்து போயிருக்கிறார்கள். அஃப இம்மாத, இவர் மௌத்தாகிட்டால், அதாவது குத்தில அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டால், இன் கலபத்தும் அலா அகாபிக்கும், நீங்க வந்த வழியிலே போய்விடுவீர்களா அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறவர் தான், ரசூலுல்லாஹ்க்கும் மௌத்திக்குது என்றதுக்கான செய்தியை அல் குர்ஆன்ல இருந்து, அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொல்கிறார். அந்த இடத்துல எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார்கள். எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தவர்? யாராவது மௌத்துன்னு சொன்னா கை கால வெட்டுவேன் என்று இருந்தவர் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முன்னால தலை சாய்த்து விட்டார். உண்மையான விசுவாசி, உண்மையான முஸ்லிம், அல்லாஹ் சொன்னால் மறு பேச்சு கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னால் மறு பேச்சு கிடையாது, இஸ்லாம் சொல்லிவிட்டால் மறு பேச்சு கிடையாது, வஹி சொல்லிவிட்டால் மறு பேச்சு கிடையாது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டுவேன் என்று சொன்னவர், கைகால வெட்டி போடுவேன் என்று சொன்னவர், யாராவது ரசூலுல்லாஹ் மௌத் என்று சொன்னால் அவருடைய கால் எடுப்பேன் கை எடுப்பேன் என்று சொன்னவர், அல்லாஹ் சொல்கிறான் என்ற உடனே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். உண்மையான முஸ்லிம், உண்மையான விசுவாசி. அப்படியான ஒரு உண்மையான முஸ்லிமாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிப்போம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுத்துபாவிலே பார்த்து வருகிறோம். உண்மையான முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை பெயரளவில் இஸ்லாத்தில் இருப்பவர்கள், பெயரளவில் முஸ்லிமாக இருப்பவர்கள், முனாஃபிக்காக இருப்பவர்கள், காஃபிர்களாக இருப்பவர்கள், இஸ்லாத்தில் சந்தேகத்தோடு வாழ்கின்றவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கிண்டல் அடிப்பார்கள், நக்கல் அடிப்பார்கள், நையாண்டி பண்ணுவார்கள். அல்லாஹு தஆலா அதை அல் குர்ஆன் எடுத்து காட்டுகிறான். சூரத்துல் முத்தஃபிஃபீன் 83வது அத்தியாயம் 29வது வசனம். இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன். விசுவாசிகள் அவங்கள பார்த்து செய்கின்றவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சிரிப்பார்கள். இவங்க இஸ்லாத்தை சரியா பேன்றவங்களாம் இவங்க. இவங்க மியூசிக் கேட்க மாட்டாங்களாம் இவங்க என்னது, அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையில் எதை செய்கிறார்களோ அதை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக. இவங்க பேர்தே கொண்டாட மாட்டாங்களாம் இவங்க, அப்படி என்று நக்கல் அடிப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
நக்கல் அடிக்கிறவங்க யார் தெரியுமா? உண்மையான முஸ்லிம்கள் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். என் வாழ்க்கையில் நானும் எப்பயாவது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நான் நக்கல் பண்ணியிருந்தா, நையாண்டி பண்ணியிருந்தா, அல்லாஹ்விடம் தௌபா கேட்க வேண்டும். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு. நான் உண்மையான முஸ்லிமாக அன்று இருக்கவில்லை, நான் உண்மையான முஸ்லிமாக அன்று இருக்கவில்லை, அதனால் நான் கேலி செய்தேன். சில பேர் தொழுவாங்க, பக்தியோடு தொழுவாங்க, போய் அதை கிண்டல் பண்ணி கொண்டிருப்பாங்க, குழப்பி கொண்டிருப்பார்கள். யார்? முஸ்லிம், பேரளவில் முஸ்லிம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன். விசுவாசிகளை பார்த்து இந்த மாதிரி பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள், முனாஃபிக்களாக இருக்கிறவர்கள், காஃபிர்களாக இருக்கின்றவர்கள், சந்தேகத்தோடு, இஸ்லாத்திலே சந்தேகத்தோடு இருப்பவர்கள், இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க நக்கல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. யல்ஹகூன், சிரிப்பார்கள். அது மட்டும் இல்லை, வஇதா மர்ரு பிஹிம் யதகாமஸூன். அல்லாஹ் எவ்வளவு அழகா பளிச்சுன்னு சொல்றான்னு பாருங்க. அதாவது அவர்கள் யாரு? இந்த ஈமான்தாரிகள், இந்த உண்மையான முஸ்லிம்கள், இவர்களை இந்த அதாவது பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் அல்லது காஃபிர்களாக இருக்கிறவர்களை தாண்டி சென்றால் யதகாமஸூன், கண்சாடை செய்வார்கள். அண்ணன் சூஃபி போறாரு, அண்ணன் சொர்க்கவாசி போறாரு அப்படி என்று சொல்லி உண்மையான முஸ்லிம்களை என்ன செய்வாங்க? இவர்கள் கண்சாடை செய்து அது போறாரு, அப்படி போறார் அப்படி என்று சொல்லி கண்சாடை செய்வார். அல்லாஹ் எவ்வளவு துல்லியமாக உலகத்தில் நடைமுறையில் நடக்கிற விஷயங்களை அல்லாஹு தாலா எவ்வளவு அழகாக அல் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். சூரத்துல் முத்தஃபிஃபீன் 83ஆம் அத்தியாயம் 29வது 30வது வசனங்கள். அது மட்டுமல்ல, வஇதா ரஅவுஹும், இவங்க அவர்களை கண்டவுடனே, உண்மையான முஸ்லிம்களை கண்டவுடனே, காலு இன்ன ஹாஉலாஇ ضலாலுன், இவர்கள் வழி தவறியவர்கள். யார் சொல்றது? உண்மையான முஸ்லிம்களை பார்த்து பெயரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவர்கள் லலாலூன், இவர்கள் நிச்சயமாக வழி தவறியவர்கள். இப்படி உலகத்தில் வாழப்படாது. பைத்தியமா நாங்கள் வாழ்றது எந்த உலகத்தில்? நாங்கள் வாழ்றது 2025, டெக்னாலஜி வளர்ந்த காலம். இந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும்? இப்படியா வாழணும்? தாடி வச்சு கொண்டு, மியூசிக் இல்லாம, ஷிர்க் பிதத் என்று சொல்லி, மஸ்ஜிதோட தொழுகையோட, என்ன வாழ்க்கை இது? என்ன காட்டு வாழ்க்கை இது? இது ஹிஜ்ரி 40க்கு முன்னால இருந்த சமுதாயத்துக்கு இந்த வாழ்க்கை சரி என்று பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். யாரை பார்த்து? இயக்கவாதிகளை நான் சொல்லல, உண்மையிலேயே அல்லாஹ் ரசூல் என்று வாழ்கின்றவர்கள், உண்மையிலேயே முஸ்லிமாக வாழ்கிறவர்கள், உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவர்கள், உண்மையிலே மறுமை நாளை இலட்சியமாக கொண்டு வாழ்கிறவர்கள், உண்மையிலேயே சுவர்க்கம் வேண்டும் என்று வாழ்கின்றவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் எனக்கு சரி வரல, இந்த ஸ்டைல் சரி வராது, இது எனக்கு சரி வராது அப்படி என்று. இதெல்லாம் பிழை, இப்படி மார்க்கம் சொல்லல. இவங்க வழிகேட்டில் இருக்கிறவர்கள், இவர்கள் பிழையானவர்கள் சொல்றாங்களா இல்லையா? யாரை பார்த்து? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றவர்களை பார்த்து, ரசூலுக்கு கட்டுப்படுகின்றவர்களை பார்த்து, வஹீக்கு கட்டுப்படுகின்றவர்களை பார்த்து. அன்பான சகோதரர்களே, பிழையாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் சொல்றது, நானும் ஒரு இயக்கவாதி அல்ல, சரியா? எந்த இயக்கத்தில் இருக்கின்றவராக இருந்தாலும், எந்த ஜமாத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும், எந்த பிரிவில் இருந்தாலும், அவர் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்றவர் என்றால் அவர் முஸ்லிம், அவர் உண்மையான முஸ்லிம். மறுமை நாளை நோக்காக கொண்டு மறுமையிலே நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று வாழ்கிறாரோ அவர் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த இயக்கத்தில் இருந்தால் தான் அவர் முஸ்லீம், அந்த இயக்கத்தில் இருந்தால் தான் முஸ்லீம் அல்ல. எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டால், ரசூலுக்கு கட்டுப்பட்டால், உண்மையாகவே கட்டுப்பட்டால் அவர் உண்மையான முஸ்லீம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையை தருகிறார்கள். அதாவது மாற்று மத கலாச்சாரங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம்
கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. நாங்கள் கேட்குறோம். அர்த்தம் விளங்கி ஓதுறவங்களும் இருக்கிறாங்க, அர்த்தமே தெரியாமல் ஓதுறவங்களும் இருக்கிறாங்க, நாங்கள் இதை ஓதுறோமா என்று தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 17 தடவைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதுறோம் கட்டாயமாக. மேலதிகமாக 12 தடவைகள் நாங்கள் முன்பின் சுன்னத்தில் ஓதுறோம், மொத்தம் 29. அது இல்லாமல் தஹஜ்ஜுத் தொழுதா, வித்ர் தொழுதா, லுஹா தொழுதால் அது இன்னும் எண்ணிக்கை கூட. அப்போ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை எனக்கு காட்டு, இஸ்லாத்திட தூய்மையான வழியை எனக்கு காட்டு. யார்ட வழி தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள்ற வழி. நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், அவர்களுடைய வழி எங்களுக்கு காட்டு. சுப்ஹானல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்கள்ற வழியை காட்டிடாத. அவங்க யார்? யூதர்கள். வலல்லாலீன், வழி தவறியவர்களுடைய வழியை எனக்கு காட்டிவிடாதே. அவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாலேயே கேட்கிறோம், யூதர்கள்ற வழியை காட்டிடாத. அல் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களோட வழியை காட்டிடாத. வலல்லாலீன், வழி தவறியவர்கள், அவங்களோட வழியை காட்டிடாத. அவங்க யார்? கிறிஸ்தவர்கள். யூதண்ட வழியை காட்டாத, கிறிஸ்தவண்ட வழியை எனக்கு காட்டி விடாதே அப்படின்னு நாங்கள் கேட்கிறோம். துவாவா கேட்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறோம், தொழுகையில ஓதுறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய சிலருடைய கலாச்சாரம், யார்ட கலாச்சாரம்? இஸ்லாத்திட கலாச்சாரம் இல்லை, அல்லாஹ் காட்டி தந்தது இல்லை, ரசூலா காட்டி தந்தது இல்லை, எங்கட கல்ச்சர் இல்லைண்டா சில கல்ச்சர்கள் வெளியிலிருந்து வேறு மதங்கள்ல இருந்து, வேறு மார்க்கங்கள்ல இருந்து, வேறு கொள்கைகள்ல இருந்து எங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கின்ற சில நடைமுறைகள் இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல ஆக முக்கியமானது பேர்த்டே கொண்டாட்டம். பேர்த்டே யார்ட கொண்டாட்டம் இது? யார்ட கலாச்சாரம் இது? யார்ட நடைமுறை இது? எங்களுக்கு தெரியாதா? இது ரசூலுல்லாஹ்ட நடைமுறையா இல்லை, முஸ்லிம்களோட நடைமுறையா இல்லை? ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். பேர்த்டே மட்டுமல்ல, எதுவெல்லாம் முஸ்லிம்களோட கலாச்சாரம் இல்லையோ, இஸ்லாத்தின் கலாச்சாரம் இல்லையோ, அவை அந்நிய கலாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், அது எங்களோட வாழ்க்கையில வந்து விடக்கூடாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு போனார்கள். உண்மையான முஸ்லிமாக இருந்துட்டு போங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? புகாரில 3456வது இலக்கம், லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லகும் ஷிப்ரம் பிஷிப்ர் ذراعًا بذراع, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய நடைமுறைகளை, கலாச்சாரங்களை, சடங்கு சம்பிரதாயங்களை நீங்க சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் நிச்சயமாக பின்பற்றுவீர்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை. எந்த அளவு கண்டால் ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர லப்பின் லசலக்துமு, அவர்கள் உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்க நுழைஞ்சிடுவீங்க. நாங்கள் என்ன பார்க்குறோம், திருமண வைபவங்களில் புதிய புதிய நடைமுறைகள். சுப்ஹானல்லாஹ். அது தனியாக பட்டியலிட்டு பேசப்பட வேண்டிய, இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பில் பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. சில நடைமுறைகள் இது எங்கிருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியாது, எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இஸ்லாத்தில் இல்லை, முஸ்லிம்கள்கிட்ட இல்லை, யார்ட்டின்னு வந்துச்சு? நிச்சயமாக அது மாற்று மத கலாச்சாரம் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறான், அவங்களோட நடைமுறைகள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்கிற என்னண்டா, அவர்கள் உடும்பு பொந்துக்குள்ள நுழைந்தாலும் நீங்கள் நுழைவீர்கள்,
அவன் ஏன் உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சான்? உடும்பு பொந்து என்றது ஒரு மார்க்க விவகாரம் அல்ல. உடும்பு பொந்து என்றது ஒரு இபாதத் அல்ல. உடும்பு பொந்துக்குள்ள நுழைதல் என்பது ஒரு வணக்கம் அல்ல. அது எந்த மதங்களையும் எந்த மார்க்கங்களையும் வணக்க வழிபாடு அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் உலக நடைமுறையை தான் சொல்றாங்க. உலக நடைமுறை உடும்பு பொந்து அதுக்குள்ள நுழைகிறான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஏதோ ஒரு எங்கட அதாவது சம்பிரதாய நடைமுறைகளில் இப்படி கொண்டு வைக்கிறான். அவன் எதை செஞ்சானோ அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம். ஏன் செஞ்சான்னு தெரியா? இப்போ ஹாப்பி பர்த்டே கேக்க வெட்டுறான், வேற ஒன்றையும் வெட்டுறல, கேக்கத்தான் வெட்டுறான். சுப்ஹானல்லாஹ். கேக்கில் என்ன வைக்கிறான்? அந்த மெழுகு திரியை வச்சு என்ன செய்கிறான்? பற்ற வைக்கிறான். அவன் செய்கிறான், நாங்களும் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பேர்தேல கேக்க தவிர வேற என்னத்தையாலும் வெட்டுறா? இல்லை. ஏன்? அவன் ஏன் வெட்டினான்னு தெரியா? நீ ஏன் வெற்றாய்? உனக்கும் தெரியா? சுப்ஹானல்லாஹ். அவர்கள் உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் உடும்பு பொந்துக்குள் நுழைவீர்கள். அது மாதிரி பல சம்பிரதாயங்கள் அவன் ஏன் செய்யறான்னு தெரியா, அதையே நாங்கள் செய்கிறோம். இதில் வேற நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நாங்கள் தான் சரியானவர்கள். இவங்களுக்கெல்லாம் லூஸ் பைத்தியம் உண்ட காணேலா. மிம்பரை கொடுத்தா இதைத்தான் பேசுறது, வேற ஒன்றையுமே பேசுறதில்ல. அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு ஈக்கிற நிலைமை வருது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இதை பேசுகிறேன்டாலும் கூட ஏன் பேசுகிறேன்னு தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையான முஸ்லிம் என்றால் யார்? ரசூலுல்லாஹ் நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னது எது? அதை நானும் விளங்கணும், நீங்களும் விளங்கும். நாங்கள் கபூரில் போனதுக்கு போகிறோம். இங்கே நாங்கள் பேசின வாத பிரதிவாதங்கள், பிடிச்ச சண்டைகள், அவன் சரி இவன் சரின்னு சொன்னது, இவருக்கு பைத்தியம் அவருக்கு பைத்தியம் என்று சொன்னது, இவைகளெல்லாம் கபருக்குள்ளே எடுபடாது. அங்கே ரப்பி அல்லாஹ், ஏண்ட ரப்பு அல்லாஹ், தீனி அல் இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாம், ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி வாழ்ந்துட்டு போனா இதைத்தான் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிற விஷயம். கடைசியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவாவை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 128வது வசனத்தில் வருது, ரப்பனா, எங்கள் இரட்சகனே, வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் 2 பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற உண்மையான முஸ்லிமாக ஆக்கிடு. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, எங்கள் இரட்சகனே, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் 2 பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற உண்மையான முஸ்லிம்களாக ஆக்கிடு. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தியாகம் பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு எந்த மாதிரி கட்டுப்பட்டாங்க. தன்னுடைய மகனையே அறுக்க முற்பட்டார்கள். அவங்க புத்தியை யோசிக்கல. அட மகனை எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு மகனை அல்லாஹ் கொடுக்குறான், அதே மகனை அல்லாஹ் கொல்ல சொல்றான். ஏ அல்லாஹ் நீ இப்படி செய்கிறாய் என்று கேட்கல. அல்லாஹ் சொன்னதை செய்ய முன்வந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் கேட்கிறார், வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், எங்கள் 2 பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற உண்மையான முஸ்லிமாக ஆக்கிடு. அது மட்டுமல்ல, வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக், எங்களுடைய சந்ததியிலையும் உனக்கு கட்டுப்படுகிற உண்மையான முஸ்லிம்களை நீ தந்துவிடு அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் துவா கேட்டாங்க. நாங்களும் எங்களோட துவாக்களில் கேட்போம், யா அல்லாஹ், நான் வாழ்கிறது உண்மையான முஸ்லீமாக வாழணும், நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும், அதுக்கு நீ உதவி செய்ய என்று நாங்கள் கேட்க வேண்டும். அப்படியான ஒரு துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்றுத்தருகிறான். எனவே முஸ்லீமாக வாழ்ந்து, உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து உண்மை முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா பேசக்கூடிய எனக்கும் செய்வெடுக்கக்கூடிய உங்களுக்கும் தர வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.